Hi friends, welcome to Gomu's lifestyle. கம்மியான ஆயில்ல நம்ம எவ்வளோ அப்பளம்னாலும் பொரிக்கலாங்க. இன்னைக்கு வீடியோல பார்க்கக்கூடிய சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸ்ங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, இப்போலாம் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் கூட ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுறாங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டேபிளில் வச்சுட்டு கீழே வச்சுட்டே அட்டன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 plug சுவிட்ச் தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் சும்மா இருக்குது அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைலை வந்து இந்த 3 plug சுவிட்சில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த மொபைல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகவே ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி நம்ம பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிச்சனில் சமைக்கும்போது மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு பாட்டுலாம் கேட்டுக்கிட்டே சமைப்பாங்க. அப்போ வந்து மொபைலை நீங்கள் கீழே வைக்கணும் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து இந்த பிளக்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா மொபைல் அது பாட்டுக்கு இருக்கும், பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கேமரா எதுவுமே அழுக்கம் ஆகாது. நம்ம மொபைலையும் வந்து நம்ம கீழே வைக்கிறதுனால டஸ்ட்டெல்லாம் அடையும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு வந்து அப்பளம் வந்து நம்ம பாக்கெட்டோடு இப்படி வாங்கிட்டு வருவோம். இதை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிலாம் வச்சுட்டோம் அப்படின்னா அப்பளம் வந்து காஞ்ச மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா பார்க்கலாம். அதேமாதிரி அப்பளம் வந்து கம்மியான ஆயிலில் நம்ம வந்து எவ்வளோ அப்பளம்னாலும் பொரிக்கலாங்க, அதையும் பார்க்கலாம். அப்பளம் வந்து ஒரு 4 அப்பளத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து 2ஆக மடிச்சுட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்பளத்தை வந்து 4ஆக வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ண அந்த அப்பளத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பளம் வந்து காயவே காயாதுங்க, நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பளம் கட்டு வாங்கிட்டு வந்த உடனே அந்த பாக்கெட்டை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நான் ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அப்பளத்தை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது நமக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப தேவையே படாதுங்க. நம்ம வந்து முழு அப்பளத்தையும் அப்படியே போட்டு பொரிக்கும் போது நமக்கு ஆயில் வந்து நிறைய தேவைப்படும். அதே மாதிரி அந்த ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா மண்டி மாதிரி கருப்பாக இருக்கும். மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு அது நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி கம்மியான ஆயிலில் நம்ம அப்பளம் பொரிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயில் அப்பளம் பொரித்து பாருங்கள். அந்த அப்பளம் வந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் அப்பளம் பொரித்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெயில் நான் எவ்வளோ அப்பளம் பொரிக்கிறேன்னு பாருங்கள். அது போகையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் வந்து மிச்சம் தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்பளம் பொரிக்கும் போது ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் அப்பளம் பொரிச்சு பாருங்கள். இப்படி சின்ன சின்னதாக அப்பளம் பொரித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பாடு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் கம்மியான ஆயிலில் எவ்வளோ அப்பளம் பொரிச்சிருக்கேன்னு பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ஸ்பூன் ஆயிலுக்கு மேலவே இருக்க தான் செய்து. 2 ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றுனேன், அதிலே இவ்வளோ அப்பளம் பொரிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி நீங்களும் அப்பளம் பொரிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க வந்து நெய் எடுத்துக்குவாங்க. நெய்யை வந்து உருகாமல் இப்படி வந்து கொடுக்கவே கூடாதுங்க. நம்ம வந்து உருக்கி தான் நெய்யை வந்து கொடுப்போம். மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நெய்யை வந்து உருக்குறதுக்கு நமக்கு வந்து கேஸ் செலவு தான் அதிகமாகும். நம்ம சமைச்சு முடித்த உடனே இறக்குன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுப்பில் வந்து அந்த சூடு இருக்க தான் செய்யும். இப்போ வந்து நான் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு நான் வந்து இப்போ தான் சமைச்சு முடித்தேங்க. அந்த சூட்லேயே வந்து இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், தீ எதுவுமே எரியலை. அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லாவே உருகிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து கேஸ் செலவும் மிச்சம். இதே மாதிரி நீங்கள் சாதம்லாம் சூடாக வடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சாதத்துக்குள்ளே எடுத்து வச்சுட்டா கூட இந்த நெய் வந்து நல்லாவே உருகி கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம குழம்பெல்லாம் வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலே குழம்பு மூடி வச்சுருப்போம்ல, அந்த தட்டுக்கு மேலே நம்ம வச்சா கூட இந்த நெய் வந்து உருகிருங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து நெய்யை உருக வச்சு பாருங்கள், நமக்கு வந்து கேஸ் செலவு ரொம்பவே மிச்சம் தாங்க. நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு நெய்யை உருகிறதுக்கு பதில் இந்த மாதிரி அந்த சூட்டில் வந்து நம்ம உருக வைக்கும்போது நமக்கு வந்து கேஸ் செலவு ரொம்பவே மிச்சம். இல்லை அப்படின்னா சாதத்தில் இதிலலாம் எடுத்து வச்சு நீங்கள் வந்து உருக வச்சுக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை.
அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டோட நம்ம வந்து வாங்குவோம். வாங்கி அதை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாக்கெட்டோடய வச்சுருவாங்க. இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சரியாக ஓப்பன் பண்ணாலும் நம்மளால் அதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி ஓப்பன்லேயே இருக்கும் இந்த பாக்கெட். இதுக்குள்ளே பூச்சி வண்டெல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்கெட்டை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பாக்கெட்டோட 2 பக்கம் ஓரத்துலையும் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு இப்போ 2 சைட்லையும் இருக்கிறதையும் உள்ள அந்த பேப்பரை உள்ளே தள்ளிட்டு இப்போ இன்னொரு சைடில் இருக்கிறதையும் இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற இந்த கவரை தூக்கி இப்படி உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நமக்கு நல்லாவே வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் நான் செய்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள் நமக்கு ஓப்பனே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து பாக்கெட்டோட நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும். நம்ம வந்து எதுலேயும் தட்டி வைக்க மாட்டோம். இப்படி பாக்கெட்டோட யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் வந்து பாட்டிலெல்லாம் தட்டுறோம், ஜீரகம் இல்லைன்னா மிளகு, சர்க்கரை இதெல்லாம் தட்டும்போது அந்த பாட்டிலோட வாய் வந்து சின்னதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து வெளியில் வந்து கொட்டிடும் பாக்கெட்டோட தட்டும்போது. இதுக்கு வந்து நான் வந்து நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனோம் அப்படின்னா சாப்பிடும்போது வாட்டர் கொடுப்பாங்கல்ல, அந்த பாட்டில் தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி மேலே இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இதை வந்து ஒரு புனலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் தட்டும்போது பாருங்கள் நமக்கு எதுவுமே வந்து கீழே விழவே செய்யாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மளிகை ஜாமான் எது வாங்கினாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆயிலெலாம் நம்ம பாக்கெட்டில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வந்து இந்த புனலில் வச்சு ஊற்றும் போது நமக்கு வந்து கீழே கொட்டவே செய்யாதுங்க. அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து நம்ம வந்து மாவு ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வந்து அதை கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட் இதுவாக போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போங்க. இனிமேலாம் கிளிப்பு ரப்பர் பேண்ட் எதுவுமே போடாண்டா. கத்தியை வந்து அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சூடு பண்ணிடாதாங்க. ரொம்ப சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கவர் வந்து கிழிஞ்சிரும். இப்படி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த கவரில் நம்ம வந்து ஓரமாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கத்தியை வச்சு லைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நமக்கு நல்லாவே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்கெட்டோடு வைக்கிறீங்க அப்படின்னா கத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டாலே போதும். நமக்கு நல்லாவே ஜாயிண்ட் ஆயிரும். நமக்கு வந்து கொட்டவே கொட்டாது. நான் கீழே கூட கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.